ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட தி கான்ட்ராக்ட் ஓவர் பார்ட் 4. ஓகேங்களா? அந்த எஃப்எஃபோட பார்ட், அது ஒரு மினி எஃப்எஃப் தானே. ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பார்ட் 3 எதில் விட்டுருப்போம் அப்படின்னா, நம்ம ஜிமின் ஜங்குக்கு 2 பேர் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே அதை அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு 2 பேர் தூங்கியிருப்பாங்க. இப்போ ஒரு 4 ஹவர்ஸ் ஆஃப்டர் தாண்டா நம்ம ஜிமினுக்கு அப்படின்ட்டு லைட்டாக ஐஸ் ஓப்பன் ஆகுது. அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுற பார்த்தா ஃபோன் கண்டினியூஸாக அடிச்சிட்ருக்கு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, டக்குன்னு ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் எங்கே இருக்கா சொல்கிறாங்க. சுகா நான் வீட்டில் தான் இருக்கா சொல்கிறாங்க. வீட்டில் சரி, ஓகே, நான் இன்னும் 1 ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவேன், நானும் பேபி வந்துடுவோம், ஓகேவா? நீ அதான் நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கலான் தான். உனக்கு இப்போ ஹெல்த் ஓகே தானே, நீ வந்துட்டு ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிமினும் நான் ஓகே தான் சுகா, நீ வரதுக்கு நான் 1 ஹவரில் வந்துடுவோம் சொல்கிறாங்க. ஆஃபீஸில் ஒர்க்காக முடிஞ்சிச்சு, நான் வந்துடுவேன் சொல்கிறாங்க. உனக்கு எதனா வாங்கிட்டு வருமா சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, நான் சீக்கிரம் வந்துடுறேன் சொல்கிறாங்க. சரி, ஓகே சுகா சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டா வேகமாக வராங்க. பார்த்தா அங்கே நம்ம ஜங்குக்கு தான். ஜங்குக்கும் ஆல்ரெடி எந்திரிச்சிருப்பாங்கடா. போயிட்டு ஹேங்கோவர் ஜூஸ் தான் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. போட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜங்குக்கு நான் ஃபஸ்ட்டு கிளம்பணும் அப்படி சொல்கிறாங்க. இதை குடி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க, குடி அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிமினும் அதை வாங்கி ஃபாஸ்ட்டாக குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சுகா வரதுக்கு நான் போயே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கா, என்னம்மா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறது சொல்கிறாங்க. பாரு, அதை பற்றி இப்போ நீ பேசாத ப்ளீஸ், நான் இப்போதைக்கு போகிறேன், நான் அப்புறமா எதோட கால் பண்ணி பேசுகிறேன், ஓகேவா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. சரி, நான் ட்ராப் பண்ணவா? இல்லை வேண்டாம், நீ இரு, நீ ரெஸ்ட், நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் வேகமாக வந்துட்டு கிளம்பி கீழே வராங்க. வந்துட்டு ஒரு கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. போயிட்டு டேரெக்டாக அவரோட வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டு அவர் ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்துட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு குளிக்கிறாரு. ஃபுல்லாக குளிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா பேபிக்கு வந்து இந்த வாசனை கூட வந்துருக்கா சொல்லிட்டு நல்லா குளிச்சுட்டு அப்படின்னு ட்ரெஸ்லாம் வந்துட்டு நல்லா சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு வந்து வெளியே உட்காராரு. கரெக்டாக அவர் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வீட்டோட டோர் போட்டு ரிங் ஆகுது. ஜிமின் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க பேபி வந்து ஜம்ப் ஆகுது. மம்மா சொல்கிறாங்க. ஜங்சன் சொல்கிறாங்க. மம்மா என்னை விட்டுட்டு எங்கே வந்துட்டீங்க, ஏன் வந்துட்டீங்க சொல்கிறாங்க. அச்சோ சாரிட்டு தங்கம், கொஞ்சம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மா அதான் சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லை, என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சரி அம்மா சரியாயிட்டேன். இங்கே பாரு அம்மா நல்லா இருக்க சொல்கிறாங்க. அம்மா வாசனையாக இருக்கீங்க சொல்லிட்டு நம்ம பேபி என்னமோ சொல்லிட்டுருக்கு. நம்ம சுகா பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஓகே தான் சுகா சொல்கிறாங்க. சுகா கொஞ்சம் கோமான் டோனில் இருக்காங்க. சுகா சொல்கிறாங்க. என்ன ஜிமின் சொல்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிமினும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம சுகா நைட்டு தானே, இவங்க அந்த நைட்டு சுகா குக் பண்ணுறாங்க. ஜிமினும் சாப்பிட்றாங்க. நம்ம பேபிக்கும் நம்ம சுகா ஃபுட்லாம் ஃபிட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு படுக்கிறாங்க. நம்ம ஜிமினுக்கு தான் டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. ஜிமினி இப்போ ஹெட்டேக் ஓகேவா, நீ எப்படி இருக்கா சொல்லிட்டு கேட்டே இருக்காரு. நம்ம ஜங்க் தான். நம்ம ஜிமினுக்கு ரிப்ளை பண்ணவே பயமாக இருக்கேன். சுகா வேறு பேச மாட்டேங்கிறார் வந்து. சரின்ட்டு நம்ம ஜிமின் ஃபோன் அப்படியே வச்சுருக்காங்க. இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு மிட் நைட் இருக்குண்டா. நம்ம ஜிமினுக்கு காலை வருது. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு அப்படியே வந்துட்டு எழுந்திரிச்சு வராங்க. எழுந்திரிச்சு பால்கனிக்கு தான் வராங்க. வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஜங்குக்கா என்னாச்சே சொல்கிறாங்க. நான் அத்தனை டைம் டெக்ஸ்ட் பண்ணேன், ஏன் ரிப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜங்குக்கா, சுகா இருக்காங்க, அவங்க வந்ததுலேருந்து வர ஒரு மாதிரி இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியல சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், சுகா உனக்கு அண்ணா மாதிரி தானே சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம், அதுக்கு என்ன அப்படி சொல்கிறாங்க. அவர் எதுக்கு அவருக்கு பயப்படுறேன், நான் தான் சொல்கிறேன் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் டைம் கூட சொல்கிறாங்க. சரி, ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இங்கே ஜிமினுக்கு ஜங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு நான் சுகா கிட்ட பேசி ஆகணும்னு அவர் நினைக்கிறாரு. இங்கே நெக்ஸ்ட் டே மாறிங்கடா. சுகா தான் பார்க்குறாங்க. சுகா லக்கேஜெலாம் பேக் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க. ஜிமின் என்ன சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அதுவா அப்பா அம்மாவுக்கு சொல்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு அம்மா கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்கா. என்ன சொல்கிறா சொல்லிட்டுக்கா. ஆமாம், அம்மா உடம்பு சரியில்லை, நேற்று கால் பண்ணாங்க. இங்கே வந்ததுலேருந்து நம்ம இங்கே வந்தோம், அதுலேருந்து வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்களாம்மா. ஒரு மாதிரி ஒரு நம்ம பேபியை மிஸ் பண்ணுறாங்க போல சொல்கிறாங்க. என்ன சுகா சொல்கிறதுக்கு. ஆமாம், அதுக்காக தான் இப்போ நம்ம கிளம்புற சொல்கிறாங்க. என்னத்துக்கு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம சுகா பேக் பண்ண நம்ம பேபி பார்த்துட்டு இருக்கு. நம்ம டடா எதுக்கு இல்லை இங்கே இருக்கிற நல்லா இருக்கு இங்கே சொல்கிறாங்க. இங்கே இருக்கா நான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் எல்லாத்தையும் டக்குன்னு பேக் பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னே தெரியல. அப்படின்னு என்ன பண்ணுறாரு. சுகா என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் போயிட்டு குளி சொல்கிறாங்க. போயிட்டு பேபி குளிச்சுட்டு 2 பேரும் ரெடியாங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு எதுவுமே சொல்ல முடியாமல் டக்குன்னு நம்ம ஜிமின் சுகா பேபியை கூட்டிட்டு போயிட்டு பாத் பண்ண போயிடறாங்க. அவர் வெளில போன அந்த கேப்பில் நம்ம ஜிமின் சுகா என்ன பண்ணுறாருன்னா ஜிமினோட ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்து எது பண்ண ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்படி விட்டுறாரு. சரின்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் சுகா அப்போ லக்கேஜ் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு அப்படியே வெளில இவங்க 2 பேரும் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆனதும் நம்ம பார்க்குறாங்க. நம்ம சுகா பார்க்குறாங்க. ஜிமினுக்கு பாரு உன்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன், பேபி வந்து பேக் பண்ணிட்டேன். அப்போ உன்னோட சொல்கிறாங்க. நான் வரல, நீங்கள் 2 பேரும் தான் சொல்கிறாங்க. நீ இல்லாமல் சொல்கிறாங்க. பாரு ஜிமின், இங்கே ஒர்க்கு எனக்கு தான் சரி, உங்கள் 2 பேருக்குள்ள நீங்கள் 2 பேரும் இங்கே கஷ்டப்பட வேணாம் சரியா, நீங்கள் போய்ட்டு அப்பா அம்மா கூட சேஃபாக இருங்க சொல்கிறாங்க. சுகான்றாங்க. ஆமாம், நீங்கள் வந்து கொஞ்சம் சரியில்லை, எனக்கே கொஞ்சம் கஷ்டமாச்சு, என்ன கூட்டிகிட்டு வந்தாலும் தோணுச்சு, அதனால தான் நீ அங்கே இருக்கிறது கரெக்டாக சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்க. சுகா என்கிட்ட
எதாவது ஹைட் பண்ணுறேன் சொல்கிறேன், நான் எதுவும் ஹைட் பண்ணல ஜிமின்னு சொல்லிட்டு நம்ம சுகா டேரெக்டாக சொல்லிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. இப்போ நம்ம பேபி தான் போயிட்டேன் டாட்டா அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிக்குது. வந்துட்டு அதுவா அப்படியே தூக்குறாரு. டாட்டா இல்லாமல் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு டாட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி போயிட்டு சுகாட சிக்ஸாக கிஸ் பண்ணுது. அப்போ டாடாவுக்கு ஒன்று பிடிக்கல, டாடாவும் உன்னை யாரையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ டாடா எனக்கு நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பேபி வந்து சுகா கிட்ட சொல்லிட்டு ஜிமினிக்கு அது கேட்குற ஒரு மாதிரி இருக்கா. சுகா என்னாச்சும் சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்ல சுகா எதுவுமே இல்லை சொல்லாமல் அமைதியாக நின்றுருக்காங்க. இப்போ ஜிமின் கிட்டே வராங்க. சுகா எதுவுமே சொல்லாமல் ஜிம்னை ஹக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுறே புரியல. சுகா என்னாச்சு இதுக்கு நீங்கள் நார்மலாக ஹக் பண்ணிப்பாங்க, இந்த ஹக் வேறு மாதிரி இருக்கா. இங்கே பாரு நீங்கள் 2 பேரும் என்னோட கம்ஃபர்ட் ஜோன், நீங்கள் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, அவங்க 2 பேரும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு எதுவும் சொல்கிறதே புரியல. சுகா கண்ணில் டேஸ் இருக்குது. சுகா அப்படி சொல்கிறாங்க. இல்லை என் கூட நீ இருக்குன்னு நான் நினைக்கிறது தப்பா ஜிமின் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை சுகா அப்படி எதுவும் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு எந்த ஹாப்பினஸ் வேணாம், நீ என் கூட இருக்கணும், நான் உன்னை உங்கள் 2 பேரும் நல்லா பார்த்துக்கணும், அது போதும் எனக்கு. அங்கே பாரு உன் டாடா யாரை சொல்கிறாங்க, நீ தான் டாடா அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி அகன் கிஸ் பண்ணுது. எனக்கு உன்னோட இங்கே பாரு ஜங்ஷனுக்கு நான் தான் டாடா, அது ஞாபகம் வச்சுக்க ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. சுகா ஏன் இப்படி சடனாக பேசுகிறாங்கன்னு அவருக்கு புரியவே இல்லை. இப்போது நம்ம சுகா பார்க்குறாங்க. ஃபுட்டெல்லாம் அங்கே போய் சாப்பிட்டுக்குங்க சரியா, அங்கே வேண்டாம், மார்னிங் குக் பண்ண முடியல, டைம் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் ஓகே சுகா சொல்கிறாங்க. இப்போது அங்கே போகலாம் சொல்கிறாங்க. ஆல்ரெடி சுகா ரெடியாக தான் இருக்காங்க. 2 பேருமே வராங்க. லக்கேஜும் எடுத்துகிட்டு வராரு, பேபியும் தூக்கிக்கிறாரு, லக்கேஜும் எடுத்துகிட்டு ஒரு பாட்டுக்கு வராரு. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. கையில் ஃபோன் எடுத்துருக்காரு, நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகா தான் வந்துட்டு காரில் அப்படி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, உட்கார சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் உட்காராங்க. ஜிம்முக்கு என்ன நடக்குது எதுவும் புரியல, ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரியுது. சுகா என்னதோ வந்து பேசுகிற இன்டென்ஷனாக தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அமைதியாக இருக்காரு. இங்கே நம்ம சுகா லக்கேஜனை எடுத்துட்டு பேபியும் ஒரு சைடில் உட்கார வச்சுட்டு அவர் ட்ரைவ் பண்ணுறாரு. டேரெக்டாக ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு இடத்துல வந்து பிளேஸ் வந்து கார் வந்து நின்றுட்டுருக்கு. பார்க்குறாங்க, பார்த்தா எம்டி கிரவுண்டு தான். அங்கே பார்த்தா ஒரு ஜெட்டு வந்து நின்றுட்டுருக்கா. ஜிமின் பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க ஆமாம் ஜெட்டை வந்துட்டு அப்பா அனுப்ப சொல்கிறாங்க. எதுக்கு இது வந்துட்டு இப்போ எதுக்கும் ரெண்டுக்கு தானே போயிருந்து சொல்கிறாங்க, நம்மளுக்கு இல்லாத எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஏன்னா இது வந்துட்டு அவங்களுக்கு ஓன் ஜெட் இருக்குடா, அது வந்து அப்போ ரெண்டுக்கு அவங்க விட்டுருப்பாங்க யாராவது யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு எமர்ஜென்சினா அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ இதே வச்சு வர வச்சிருக்காரு. எதுக்காக ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணாமல் அதுக்கெல்லாம் டைம் இல்லை சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குல்ல, நீ போய் பார்த்துக்க வேணாம் சொல்கிறாங்க. ஏன் அம்மா மேலே எனக்கு பாசமே இல்லை சொல்கிறாங்க. என்ன சுகா பேசுகிறேன், ஆண்டி எனக்கு பிடிக்காம இருக்குமா இந்த ஆண்டி எனக்கு அம்மாவும் ஒன்று தானே சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி வந்துட்டு டாடா என்னை தூக்கிட்டு போய் உட்கார சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு போய்ட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு விட்டுறாரு. இங்கே நம்ம ஜிமினுக்கும் அவரே சீட் பெல்ட் போட்டு விட்றாரு. இங்கே பாரு சேஃபாக போயிட்டு அங்கே லேண்ட் ஆனதும் அப்பாவும் அங்குளும் வந்திருப்பாங்க, கூட்டிகிட்டு போவாங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகா இப்போ நான் தனியாக போய் ஆகணுமா, ஆமாம் போய் தான் ஆகணும், நான் இங்கே மேனேஜ் பண்ணிப்போம் ஓகேவா, நான் எவ்வளோ சீக்கிரம் ஒர்க்கை முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இங்கே ஜிமினாண்டு பேபி 2 பேர் உட்காந்துருக்காங்க. கீழே அவர் இறங்கிட்டு எடுங்க சொல்கிறாங்க. இப்போது அதுவே அந்த ஜெட்டுமே அப்படியே வந்துட்டு மூவ் ஆகுது, அது பாட்டுக்கு போயிடுது. ஜிமினுக்கு போக மனசு இல்லை, ஜவுங்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம என்ன சுகா கூடவே இருப்பார், டெக்ஸ்ட் கூட பண்ண முடியல. இப்போ தான் ஜிமின் ஃபோன் ஆன் பண்ணுறாங்க, பார்த்தா அப்படியே ஃபோன் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ டெக்ஸ்ட் பண்ணலாமா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு ஃபோன் வந்து இப்போ நெட்ஒர்க் இல்லாமல் இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவர் அங்கே போய்ட்டு பேசிக்கலாம் சொல்லிட்டு போகிறாரு. கரெக்டாக நம்ம ஜிமின் போய்ட்டு ஒரு 5 ஹவர்ஸ் ஆஃப்டருக்கு போய்ட்டு அவர் லேண்ட் ஆகிறாரு. அவங்க போய் லேண்ட் ஆகும்போதே அவங்க அப்பா கார் வச்சு நின்றுருக்காங்க. ஜிமினை பார்த்துட்டு ஜிமினோட அப்பா ரொம்ப ஹாப்பியாக ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்பா அப்படி சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பிப்பாங்க. அப்புறம் ஆண்டிக்கு கொஞ்சம் அவங்க ஹெல்த் சிக்னஸாக இருக்குடா சரியா, அதுக்காக தான் உன்னை வந்துட்டு சுகா கிட்ட சொல்லி வர சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மும் அப்படியே அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. சரிட்டு மின் பேபி வா அப்படி தூக்கிறாங்க. கிராண்ட் வா சொல்லிட்டு வா க்யூட்டாக வந்துட்டுருக்கான். இப்போ லக்கேஜாக எடுத்துகிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்துமே பார்க்குறாங்க. அங்கே சுகாட அம்மா ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க, ரொம்ப முடியல, நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஓகே தப்பா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நான் மிஸ் பண்ணவங்களா, அதனால் சரியாக 2 நாளாக நான் சரி டேப்லெட் கூட போடல. டேப்லெட் போடாதனால எனக்கு கொஞ்சம் மயக்கமாக வந்துட்டா, அதனால தான் நான் சுகா கிட்ட சொல்லுவோம். உடனே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் இல்லாதனால தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனே உங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஆண்டி இப்போ ஹெல்த் ஓகே சொல்கிறாங்க. எனக்கு இப்போ ஓகே தப்பா, அது உங்களை பார்த்தா என்ன ஹாப்பியாக இருக்கும், என்னோட பேரன் வந்துட்டானா சொல்லிட்டு அவங்க அப்படியே முன்ன தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் டேரக்டர் லக்கேஜ் எடுத்துட்டு எனக்கு டயர்டாக இருக்கேன், ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்கிறாங்க. போக சொல்கிறாங்க. ஜிம்மின் போய்ட்டு லக்கேஜ் வச்சுட்டு ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா கரெக்டாக ஜிம்மில் ஆன் பண்ணும்போதே நம்ம சுகா தான் கால் பண்ணுறாரு. நம்ம ஜிம்மில் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சுகா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு இதை பற்றி யோசிக்காத, நீ ஜஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடு, அங்கே தானே நல்லா இருப்பா, அதான் எனக்கு உனக்கு எப்பவுமே அதான் சேஃபு சொல்கிறாங்க.
நம்ம ஜிமின் எதுவுமே சொல்லாமல் ஷுகா என் மேலே கோவமாக இருக்க சொல்கிறாங்க. இல்லை நான் உண்மையில எப்பவும் கோவப்பட்டதில்லை, கோவப்படவும் மாட்டேன், நான் கோவப்படுற மாதிரி நடந்துக்கவும் மாட்டேன், நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிமினுக்கு என்ன சொல்ல புரியல. ரெஸ்டடு எனக்கு ஒர்க் இருக்குது அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் இப்போ தான் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஜங்கோட நம்பரே இல்லை. நம்ம ஜிமின் தேடி பார்க்குறாங்க. எங்கே ஜங்கோக்கு டெக்ஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் எதுவுமே காணும் மொபைலில். என்னது இதெல்லாம் சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்படி பார்த்தா இப்போ தான் நல்லா பார்க்குறாரு. இது என்னது சொல்லிட்டு பார்க்குறாங்க. எங்கேயுமே அந்த கான்டாக்டில் பெருசாக வந்துட்டு அதான் நியூ நம்பர் எதுவுமே இல்லை. இருக்கிறது எல்லாமே நம்ம ஷுகாவோட தான், அவங்க ஃபேமிலி அந்த நம்பர் மட்டும் தான் இருக்குது. பார்க்குறாரு என்னது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வந்துட்டு அப்படியே காட்டுறாரு. காட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நியூ சிம்மாக இருக்குது. நியூ சிம்மா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இது எப்போ அப்போ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் சொல்லி பார்த்துட்டு அவர் டக்குன்னு அவரோட மொபைல்லேருந்து அவங்க அம்மாவோட நம்பருக்கு கால் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மோட அம்மா தான் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. அம்மா இந்த நம்பர் உங்களுக்கு ஆமாம் ஷுகா சொன்னான், ஏதோ உன்னோட ஃபோன் நம்பர் வந்துட்டு சரியில்லையாமே, அதுவும் ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, அண்ணன் நம்பர்லாம் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்தானம்மா. அவன் தான் அந்த நம்பர் எனக்கு ஷேர் பண்ணா, நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அந்த நம்பர் ஷேர் பண்ணா சொல்கிறாங்க. அதுவும் அப்போ தான் பார்க்குறாரு. அப்போது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. எதுவும் நடந்திருக்கு, ஷுகா என்கிட்ட தான் ஹைட் பண்ணுறேன் ஷுகா சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறாரு அவர் ஷுகாவை பார்த்து. இப்போ இந்த பக்கம் அப்படியே குறையில பார்க்குறேன்டா நம்ம ஜிமின் ஜங்க் தலாச்சு ஜிமினுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. கால் ரீச்சே ஆக மாட்டேங்குது. ஜிமின் என்னாச்சு உன் நம்பருக்கு சொல்லிட்டு அப்புறம் கால் பண்ணிட்டே இருக்காரு. இங்கே ஜிமினுக்கு ஜங்கோட நம்பர் மெமரியே தெரியாது. அங்கே நம்ம ஜங்குக்கு ஜிமின் நம்பருக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. கால் போகவே இல்லை. என்னாச்சு சரி ஆஃபீஸில் போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பி வந்திருக்காரு. வந்து இங்கே பார்க்குறாங்க. பார்த்தா ஷுகா மட்டும் அவர் கேஷுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டே தான் வராங்க. ஷுகா யாங்க சொல்கிறாங்க. சொல்லு டேயாங்க சொல்கிறாங்க. இல்லை என்னாச்சு உங்களோட பேபியை காண சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்னோட பேபி என்னோட ஒய்ஃபும் ஊருக்கு போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஊருக்கா எதுக்கு சொல்கிறாங்க. அது அவங்க இங்கே இருக்கிறது அவங்க வந்ததுக்கப்புறம் என் அம்மா கொஞ்சம் உடம்பு சரி போய்ட்டு சொல்கிறாங்க. என்னென்னு காம அவங்க 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணாங்க போல, அதுக்கு தான் சரி எதுக்குங்கிறத அவங்க கஷ்டப்படணும் சொல்லிட்டு ஊருக்கு அனுப்பிட்டே சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே சொல்லிட்டு நம்ம ஷுகா நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம சாரிட்ட நம்ம டேவும் ஷுகா கிட்ட ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்டே அது பேசிட்டு இருக்காரு. அப்படி சைட்டும் அடிக்கிறாரு பேசிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா நம்ம ஜங்க் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிமின் ஆஃபீஸ்க்கு வரட்டு அவருக்கு மாதிரி இருக்குது. கம்மிங் ஏங்க சொல்கிறாங்க. உள்ளே வாங்க ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வராங்க. டே பார்க்குறாங்க. ஜங்கு ஃபேஸ் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. பார்த்துட்டு ஜங்கா என்னாச்சு ஏன் டென்ஷனாக இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு ஷுகா ஏங்க சொல்கிறாங்க. சொல்லிச்சாங்க சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. பேசணுமா பேசு அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா இல்லை பர்சனலாக சொல்கிறாங்க. பர்சனலாக நம்ம டே பார்க்குறாங்க. என்ன பர்சனலாக இருக்கும் என்னவா இருக்கும் சொல்லிட்டு மாதிரி டே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஷுகாவும் இப்போ டைம் இல்லை லஞ்ச் டைமில் ஃப்ரீயாக இருக்கும் பேசுகிறே சொல்கிறாங்க. இப்போ ஷுகாவுக்கு ஒரு ஜிமினுக்கு ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவர் போயிட்டு இவரே ஒரு மாதிரி பேசுகிறாரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. என்னோட ஜிமின் என்ன ஃபோன் எடுக்க மாட்டேன்றா என்ன இருக்கும் சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. ஃபுல்லாக லஞ்ச் டைம் ஒரு நம்ம ஷுகா தான் பார்க்குறாங்க. ஜங்கு கிட்ட பேசுனதை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ 2 பேரும் போகிறது டெரஸ் தாண்டா. அதே டெரஸ் போகிறாங்க. ஜங்குக்கு அங்கே கேட்டு லாக் பண்ணிட்டு வராங்க. ஷுகா நான் உங்கள்கிட்ட டேரெக்டாக கேட்டுறேன். என்னுடைய ஜங்ஷன் சொல்கிறாங்க. உன்னுடைய ஜங்ஷன் யாரை சொல்கிறாங்க. இல்லை உங்களோட குழந்தை அது என்னோட ஜங்ஷன் ஜிமின் என்னோட ஒய்ஃபு என்ன வேணும் உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஷுகாவோட டோனே வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஷுகா நீங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்கு உனக்கு டே கூட எனக்கு ஜிம்டா இருக்குது உண்மையா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அதுன்னு சொல்கிறாங்க. பாரு உண்மையா இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவனை மேரேஜ் பண்ணிக்கோ சரியா உன் லைஃப்பை செட்டில் ஆக பாரு. நீ தேவையில்லாமல் ஜிமினோட லைஃப்பை இன்டர்ஃபியர் ஆகாது ஓகேவா சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன் நல்லாவே தெரியும் நீ தான் அந்த பர்சன் எனக்கு நல்லா தெரியும் சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி எடுத்து அது எப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சரியா நீ தான் ஜிமினோட லைஃப்பில் பாஸ்ட்டில் இருந்திருக்கான்னு தெரியும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சரியா ப்ரெசென்ட்டில் உனக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை. ஜங்ஷன் என்னோட பையன் ஓகேவா. ஜிமின் என்னோட ஃபேமிலி ஜிமினோட ஒய்ஃப் எல்லாமே அவங்க 2 பேர் தான் எனக்கு. அதை நீ புரிஞ்சுக்கோ ஜங்கு சரியா. உங்கள் லைஃப்ன்றது எப்போ முடிஞ்சிருச்சு சொல்கிறாங்க. ஷுகா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கும் ஜிமினுக்கும் சொல்கிறாங்க. எனக்கும் ஜிமினுக்கும் சொல்கிறாங்க. உங்களுக்கும் ஜிமினுக்கும் இருக்கிற எனக்கும் அவனுக்கும் இருக்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்கிறாங்க. ஜங்கு கோவத்துங்க பாருங்க தேவனும் தப்பாக பேசுறீங்க சொல்கிறாங்க. ஏன் தப்பாக பேசுகிறேன் நீ சொல்கிறேன் நான் தப்பாலாம் பேச சொல்கிறாங்க. இல்லைங்க பாருங்கள் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஜிமின் உங்களை அப்படி பார்க்கல சொல்கிறாங்க. அது என்னோட ப்ராப்ளம் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷுகா ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை இவர் பேசுகிற டோனே வேறு மாதிரி கூட புரியுதுங்க. பாருங்கள் நீங்கள் ஜிமினை வந்துட்டு உங்களோட அப்பா அம்மாவிட்டேருந்து அவங்க அப்பா அம்மாக்கிட்ட சேவ் பண்ணுற ஒரே ரீசனுக்காக தான். ஏன்னா பேபி இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதெல்லாம் இதாகிடும் சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் அவனை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணியிருக்கீங்க கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியும். நீங்கள் என்னோட மனசில் நீங்களே ஒரு பெரிய ரெஸ்பெக்டான ஒரு பிளேஸில் தான் இருக்கீங்க ஓகேவா. உங்களுக்கு நிறைய தேங்க் பண்ணணும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு யோசிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க ப்ளீஸ் பாருங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஜிமின் என்னோட நான் லவ் பண்ணுற ஒரு பையன் எங்களோட ஜங்ஷன்றவங்க என்னோட பையன் எனக்கு பிறந்த பையன் சொல்கிறாங்க.
இப்போது நம்ம சுகா சொல்கிறாங்க, அது யாருக்கு தெரியும், அது அவன் உனக்கு பிறந்திருக்கலாம், ஆனால் அது என்னோட பையன் ஓகேவா, அவனை நான் தான் வளர்த்துருக்கேன், நான் தான் இத்தனை வருஷமாக பார்த்துருக்கேன், அவன் டாடான்னு கூப்பிட்றது என்ன ஓகேவா, அவனுக்கு நான் டாடானா நான் மட்டும்தான். இங்கே பாரு ஜங்குக்கு, உன்னோட லைஃப் எடுத்து பாஸ்ட்டு, நீங்கள் ஒன்றும் லவ் பண்ணிட்டு பிரிஞ்சில்ல ஓகேவா, உன்னோட என்னோட ஒய்ஃபு என்னோட குழந்தைய கொடுங்க ரிட்டர்னுங்க அப்படி சொல்லிட்டு வாங்குறதுக்கு நீயும் வந்துட்டு லிவிங் டுகெதர் தான் இருந்திருக்கீங்க. அது ஒரு ரிலேஷன்ஷிப்னு வெளில சொல்லக்கூட முடியாது ஓகேவா, அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தீங்க. என்னோட ஜிமின் எப்படி இந்த மாதிரிலாம் மாறினான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவன் ஏதோ ஒரு இது பண்ணியிருப்பான் ஓகேவா, அவன் லைஃப்பை என்ஜாய் பண்ணி தான் கொரியாவுக்கு வந்தான், நானும் ஃப்ரீயாக அனுப்பினேன் ஓகேவா. ஆனால் அவன் எப்போ வந்துட்டு ஹார்ட் ஆகிட்டு வந்தானோ, நீ வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னியா, இல்லை 1 இயர் அவன் கூட இருந்திருக்க, அவனே லவ்வாக பண்ண இல்லை அதுக்கப்புறமும் கூட அவனை அவனால் தேடி கண்டுபிடிக்க முடியாது, ஆர்ச்சிமும் டைமாக போட்டு போனாலும் கண்டுபிடிக்க முடியாது சொல்லி கேட்குறாங்க. யாங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எனக்கு ஜிமின் பேர் ஜிமின் தான் தெரியும் சொல்கிறாங்க. ஓ பார்க்குன்ற கூட தெரியாது அப்படியா சொல்லி கேட்குறாங்க. இல்லை யாங்க அதுவும் சொல்கிறாங்க, பாரு என்ன வேணாலும் இருந்துட்டு போடு, எனக்கு அதுக்கு கவலை இல்லை, இங்கே வந்தனால தானே இப்போ உனக்கு ஜிமினி தெரியும், இங்கே நான் கூட்டிகிட்டு வரேன்னா உனக்கு ஜிமினி தெரிஞ்சிருக்காதுல்ல, எங்கள் லைஃப் இப்போ போல் ஹாப்பியாக தானே இருக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஹாப்பின்னு சொல்கிறது எதாக யாங்க சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் தனியாக எப்படி பிரதர்ஸ் மாதிரி இருக்குதா சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாரு, நாங்கள் பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறோம் நீ பார்த்தியா சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப கோவத்துங்க, பாருங்கள் யங் ஜிமின் அந்த மாதிரி டைப்பில், ஆமாம் ஜிமின் அந்த மாதிரி டைப்பில் தான், ஜிமின் என்ன வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக பார்க்குறான், அதை தாண்டி எதுவும் பார்க்கல தான், ஆனால் அவன் டேஸஸ் போக போக சேஞ்ச் ஆகும், எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஓகேவா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஜிமின் எனக்கான பர்சன் ஓகேவா, ஜிமின் எனக்கான பர்சன், என்னோட பையன் அவனுக்கு யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான் சரியா, அவன் எவ்வளோ ஜெலஸாக அவன் என் மேலே அப்படி சொல்லிட்டு அதை நீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அப்படி சொல்லி கேட்க சொல்கிறாங்க. என்னோட பையனுக்கு என்னை யாரும் தொட்டால் கூட பிடிக்காது, அவனுக்கு டாடான்னு தெரிஞ்சால் அது நான் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஜிமினுக்கு என் கூட இருந்தால் கம்ஃபர்ட் ஓகேவா, அவன் உன்னை வேணும்னு நினச்சி தான் எப்போவும் என்கிட்ட கேட்டிருக்கலாம், இல்லை அவனை பார்க்கணும் வந்திருக்கலாம், அவனை பார்க்கணும் எப்பவும் வரல, இல்லை அவனுக்கும் மேலே லவ்லாம் இல்லை, அது புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க, ஜிமினில் லவ் பண்ணுறாங்க 2 பேரும் சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஜங் சொல்கிறாங்க, சுகா கேட்கறதா இல்லை, இப்போ நம்ம ஜங்குக்கு ரொம்ப கோவருங்க பாருங்கள் ஏன் இப்போ ஜிமின் எங்கே அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எங்கே இருப்பானோ அங்கே இருக்கான், சேஃபாக இருக்கான் போதுமா சொல்கிறாங்க. ஜிமின் லைஃப்பில் அங்கே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜங்கு கோவம் வருது, சுகாவா ஜங்குக்கு அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ சுகாவும் கரைஞ்சி வரல, அவரும் இது ஃபைட் பண்ணிட்டு 2 பேருக்கு ஃபைட் வந்துட்டு இருக்கா. அவரால் இப்போ நம்ம டே தான் தேடிட்டே வந்திருப்பாங்க எங்கே போயிட்டாங்க அப்படி என்ன பேச போகிறாங்க சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருப்பாரு. இங்கே அந்த கேட்டை விட அவர் பார்க்குறாரு, அவர் டக்குன்னு அந்த பக்கமாக ஹேண்டை விட்டு கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க. 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. பின்னாடி மெக்கும் வந்திருப்பாங்க. 2 பேர் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கா என்ன பண்ணுற, அவரை போயிட்டு விட்டு அப்படி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் ஜங்குக்கு என்ன பண்ணுற, சுகா போய் அடிக்கிற சொல்லிட்டு அவர் கோப்படுறாரு. தள்ளடா நான் விட்ட கொண்டுடுவாங்க பாரு சுகா, அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை, அவன் என்னோட ஒய்ஃபு என்னோட குழந்தை, என்கிட்ட மரியாதை கொடுத்துரு, தேவையில்லாமல் என்ன பண்ணிட்டு நான் உண்மையில எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருந்துருமா இப்படி பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுகா பார்க்குறாங்க. இங்கே பாரு உனக்கும் அவனுக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு நார்மலாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஓகேவா, நார்மல் ரிலேஷன்ஷிப்னு கூட சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது ஓகேவா. ஆனால் அவனுக்கு எனக்கு லீகலாக மேரேஜ் ஆயிருக்கு, ஹீ இஸ் மை ஒய்ஃப் ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜவுக்களை கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. பாரு சுகா நீ ரொம்ப தப்பு பண்ணுற, புரிஞ்சுக்கோ, அவன் என்னோட ஒய்ஃப் ஓகேவா, நான் அவனுக்காக மட்டும் தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ டேங்க யாரை சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒரு கொண்டு புரியல என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லி டே கேட்குறாங்க. ஜங்குக்கா என்ன நடக்குது சொல்லி பார்க்குறாங்க. அங்கே பாருடா இவன்கிட்ட மரியாதை சொல்ல, ஜிமின் என்னோட லவ் அந்த குழந்தை என்னோட சொல்கிறாங்க அப்படிங்க மெக்கும் டேவும் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னோட ஒய்ஃப் ஜிமின் நல்லா புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. அப்படியா அவனுக்கு மேரேஜ் ஆயிருக்கா சொல்லி கேட்குறாங்க. நீ அவனை லவ் பண்ணிங்களா இல்லை லவ் பண்ண சொல்லிட்டு எப்போயோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்களா சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. சுகாக்கு மவுத்தில் பிளட் வந்துட்டு இருக்கு. இங்கே ஜங்குக்குமே 4 கிலோ பிளட் தான் வருது. சுகாவும் அடிச்சிருப்பாரு, ஜங்கும் அடிச்சிருப்பாங்க. பார்க்குறாங்க. டே இங்கே என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேர் சுகா நம்ம டேவும் மெக்கும் மாறி பார்த்துக்கிறாங்க. தெரியலடா சொல்லிட்டு டே இங்கே பாரு நீ தப்பாக புரிஞ்சுட்டேன், அங்கே பாரு கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, பேச விடுறாங்க சொல்கிறாங்க. அவங்க பேசுறதுல அவங்க 2 பேரும் அப்படியே கத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்கிறாங்க. இப்போ மெக்க பார்த்து ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு கிட்ட மெக்க வராங்க. டே என்னடா பேசுகிறா, அது அவரோட ஒய்ஃப்டா, அது அவரோட குழந்தை, என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. அந்த குழந்தை ஒரு மாதிரி இருக்குதான் பார்க்குறதுக்கு, எனக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே என்ன பேசுகிற மெக்க சொல்கிறாங்க. டே அமைதியாடா, இங்கே பாட்டா ஜிமினுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்டா, நீ அவங்கள்ட்ட நல்லா பேசுவேன் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியாமல் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நம்ம அவர்கிட்ட சொல்லு சரியா, ஜிமினுக்கும் எனக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு சொல்லிட்டு. இல்லை எனக்கு என்ன தெரியும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ட்டு உங்கள் 2 பேர் கொடுத்தது தெரியும். அவனோட நான் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணான் நான் தாண்டி என்னடா சொல்கிறாங்க. அவன் கூட தான் நான் 1 இயர் லிவிங் டுகெதர் இருந்தேன் போதுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல டேக்கு ஷாக் ஆகிடுதா. நீ ஜிமின் அந்த பர்சன் ஜிமினா அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஆமாம் டே ஜிமின் தான் ஓகேவா, ஜிமின் கூட தான் நான் 1 இயர் இருந்தேன், அந்த பேபி என்னோட பேபி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல டேக்கு சுகா கோவம் வருது. இங்கே பாரு ஜங்குக்கு நிறுத்திக்க ஓகே, இதுக்கு மேலே எதுவும் பேசாத, பேபி என்னோடது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. அது என்னோட பேபி, அது என்னோட பிளட்டில் பிறந்துட்டா இவர் சொல்ல, அவனை வளர்த்தது நான் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்ல, மாறி சண்டை வந்துட்டே இருக்குது, ஒன்றுமே புரியாமல் இருக்கு. ஃபைனல் டே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஏன் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுற கொஞ்சம் அமைதியாக இருங்க சொல்லிட்டு நம்ம
டேதா சுகாட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஜங்குக்கா என்ன நடக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கா, நீ சொல்கிற உன்னோட ஜிமின் வந்துட்டு இந்த ஜிமின் தான் உன்னோட ஜிமினா சொல்கிறாங்க. ஆமாம், அவனோட ஒய்ஃபாக இப்போ இருக்காங்கல்ல அவங்க தான் என்னோட ஜிமினா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு மேரேஜ் ஆகிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. நம்ம ஜங்கு பார்த்து முறைக்கிறாங்க. அவருக்கு மேரேஜ் ஆயிருந்தா சொல்கிறாங்க, அவனுக்கு வந்து ஒய்ஃப் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு பிரதர்லி மேரேஜ் அது சொல்கிறாங்க. பிரதர்லி மேரேஜ் அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்னடா பேசுகிற, உனக்கு அவனை பிடிக்குவானா அதுக்காக சொல்கிறாங்க. டே இங்கே பாரு, அவங்க கூட தான் நான் 1 இயர் லிமிட்டுக்கு அதில் வாழ்ந்துருக்கேன், அவங்க என்னோட ஒய்ஃபை நினச்சி வாழ்ந்துருக்கேன்டா, நாங்கள் மற்றவங்க மாதிரி இல்லைடா ரிலேஷன்ஷிப்பில், நாங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு யாருக்கும் அது புரியாது, சொல்லி தெரிய வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம வைக்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. அப்போ சொல்லு, நீ எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அவங்க கூட இருந்தால் சொல்லு, அதை அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுட்டு அவரே இப்படி விட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. விட்டு கொடுக்க முடியாது அப்படி சொல்லி சுகா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள், நீங்களும் உங்கள் அந்த பேபி உங்களோடது இல்லை, அப்போ ஜிமின் உங்களோட ஒய்ஃபாக இல்லைனா அப்புறம் எப்படி சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்கன்னு கேட்குறியா சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து நம்ம சுகா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோட்டேன், எங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படின்னு எங்களுக்கு தெரியும் சரியா, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஜிமின் என் கூட இருக்கிறதா கம்ஃபர்ட்டு, அவன் வந்துட்டு அவனுக்கும் அப்படி தான், நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருப்போம், பேபி எங்கள் கூட இருக்கும், இதுதான் நான் முடிவு எடுத்துருக்குது தான், இந்த ரீசனுக்காக தான் நான் ஜிமின் அனுப்பியிருக்கேன் அப்படி அவர் சொல்கிறாரு. நம்ம அவங்களால தாங்கிக்க முடியல. அவர் பார்க்குறாரு, அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு, இது ஜிமின் சொல்லலாம்னு கேட்குறாங்க. இப்போ சுகா சொல்கிறாரு, இதை ஜிமின் சொல்லலை, நீங்கள் தானே இதே டெரஸ் தான் பேசியிருந்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க, இதே பிளேஸில் தானே என்னோடய ஒய்ஃபை எனக்கு ஹக் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஜங்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள், அவன் உங்கள் ஒய்ஃப் இல்லை, அவன் ஜஸ்ட் உங்களோட ஒய்ஃபாக இருக்கான் அவ்வளோதான், தாண்டி ஒரு ரிங்கை மாட்டிட்டாலும் ஒய்ஃப் ஆகிட முடியாது சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. டேக்கே சுகாவை பார்க்க பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன நடக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கா பார்க்குறாங்க. அவன் கூட நான் எந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்துருக்கேன்னு சொல்கிறேன், ஏன்னா அவன் வந்து ஜஸ்ட் ஒரு லிவிங் டூர் அதில் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான், தாண்டி அதை சொல்லியிருக்க மாட்டான். நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நான் எந்த மாதிரி அவனை பார்த்தேன், எந்த மாதிரி அவன் என் கூட இருந்தான், எந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒரு லைஃப்பை லீட் பண்ணோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவனே தானே நீங்கள் விட்டு கொடுத்து போயே ஆகணும், அப்படி இல்லைனா கூட நான் என்னோடய ஜிம்னா என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது நம்ம மெக்க சொல்கிறாங்க. டே இல்லைடா சொல்கிறாங்க. அங்கே பாரு மெக்கா அமைதியாக சொல்கிறேன், பேபி என்னோடது, ஜிமின் என்னோட ஜிமின், அதுக்கு அதை தாண்டி உங்களுக்கு என்ன அவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஜஸ்ட் மேரேஜ் தானே சொல்கிறாங்க. சுகா இவ்வளோ ஸ்மெல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படி பார்க்குறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. டே என்னடா இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஒரு பர்சன் கிளாப் பண்ணுறாங்க. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அவங்களை பார்த்துட்டு எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. இது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன்டா. பை, டேக் கேர்.